கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன். இருள் துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் எல்லாருமே நல்லா பண்றாரு மக்களுக்கு. இதே மாதிரி இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. நான் ஓட்டு கேட்க வந்தாரு. ஓட்டு கேட்க வர சொல்ல செங்கல் கல்யாணத்துக்கு வந்தாரு. ஆனா அண்ணா ஜெயிச்சு இப்ப பாராட்டமா இருக்காரு. சரிங்களா? அதனால நம்ம பாராட்டணும். நம்ம அண்ணா பர்த்டேக்கு நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும். தோள்கள் சிலிர்த்து எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன். தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான். எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன்.
கலைஞர் வழியில் வந்த குடிமகன், தமிழகம் கலைக்கு வரும் அண்ணன் தலைமகன். நாளைய தமிழகமே அண்ணன் கையில, இருளான தமிழகத்துக்கு தந்தார் விடியல. தமிழ் மற்றும் தாய்மை குணமும் கொண்ட ஒரு தலைவங்க, எங்களுக்காக பாடுபடும் உதயநிதி அண்ணங்க. தமிழ் மற்றும் தாய்மை குணமும் கொண்ட ஒரு தலைவங்க, எங்களுக்காக பாடுபடும் உதயநிதி அண்ணங்க. முத்தமிழ் கலைஞர் வழியில் வந்த குடிமகன். தெரிந்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் தேப்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணாநகர் தெற்கு பகுதியில் 108வது இடத்தில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ரமேஷ் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த இடத்தில் மகளிருக்கான போட்டியை வைத்து அனைத்து போட்டிகள் நடந்திருக்காரு. மகால் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் அக்கா ஆனந்தி அக்கா தான். இந்த நீதி மகாலின் கூட்டம் நடைபெறுவதற்கு முழு முயற்சி எடுத்துக் கொண்டு இன்னைக்கு மட்டுமல்ல என்னென்ன வட்டத்தின் சார்பாக நான் கேட்டு கிடைக்காத மண்டபத்தை எல்லாம் எனக்காக வாதாடி பெற்று தந்திருக்கிறார். அதற்கு தேவையெல்லாம் அவரே நடத்தியிருக்கிறார். ஆக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அண்ணன் அவருடைய தலைமையை நடைபெறுகிறது சொன்னாலும் இந்த மகிழ்ச்சி சீரி தலைமை நடைபெற வேண்டும் என்று நான் ஆதரவு அண்ணன் சொல்லிட்டு வந்தேன். ஆனந்தி அக்காவோட ஏற்பாடு அவங்க கூட்டு 14 கூட பயங்கரமான குறித்த சேர்த்து வாங்கிட்டு போகும்போது அண்ணன் அவர்கள் ஆனந்தி நினைச்சா செய்யக்கூடிய திறமை பெற்றவர் என்று ஆதரவு வந்தோம். ஆகையால்
வருகை தந்துள்ள மகளிரை சார்ந்தவர்களும் சரி, என்னுடைய வட்டார கழக நிர்வாகிகளும் சரி, அத்தனை பேரையும் வரவேற்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ரமேஷ்வர் நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறார் சொன்னால் அந்த நிகழ்ச்சியின் மறுபெயர் பிரம்மாண்டம் பெயர். அதுபோல நிகழ்ச்சியை தான் எப்பொழுதும் செய்திருக்கிறார், இது கொண்டிருக்கிறார். அதுவும் என்னுடைய வட்டத்திற்கு என்னையும் வட்டச் செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்ற பகுதியை வாதாடி வரவேற்று உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பகுதி கழக செயலாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு, அது மட்டுமல்ல நம்ம பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் முருகன் அவர்களையும் மற்றும் இந்த வட்டக்கழகத்தின் பொறுப்பாளர் தம்பி ரவீந்திரகுமார் அவர்களையும் 108 வட்டக்கழகத்தின் செயலாளர் சகோதரர் நிர்மலாதன் அவர்களையும் இந்த வட்டத்தின் முன்னாள் வட்டக்கழக செயலாளர் அருமைச்சோதரர் சாமி அவர்களையும் மற்றும் மாவட்ட பிரதிநிதி எஸ்.எம். செல்வம் அவர்களும் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி முகமது ரியாஸ் அவர்களும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பரத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடன் முழு ஒத்துழைப்பு கொடுத்து மகளிரெல்லாம் அழைத்து வருவதற்கு அனைவரும் பாடுபட்ட சகோதரி ஆனந்தி அவர்களுக்கும் தாராளர்களும் மற்றும் சத்யா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் ஏழு பெயர் வெளிப்பட்டிருந்தால் இப்போ நேரத்தை கருதி நீங்கள் அனைவரும் நாம் ஏனென்றால் கிட்டத்தட்ட மழை நிகழ்ச்சி நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற சூழ்நிலை இன்றைய நிகழ்ச்சி அண்ணாநகர் பகுதியில் கூட நம்முடைய பகுதிகளை செயலாளர் நிறைய நிகழ்ச்சிகளை வேண்டாம் ரத்து செய்திருக்கிறார்கள், இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இந்த மண்டபத்தில் நடக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை ஏதோ பாதிப்பும் இருக்காது என்பதற்காக சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம், பிறந்தநாள் கொண்டாடினோம் என்று மட்டும் அல்லாமல் மகளிர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை வழங்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்க நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இங்கே பல்வேறு போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக மியூசிக் கல்ச்சர் இசை நாற்காலி, இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என்பதை இருக்கக்கூடிய பரிசுகள் மேலே நாம் வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசும் அதே போல் உடைக்க வேண்டாம் அந்த போட்டி, அதுக்கப்புறம் பண்ணு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லியிருப்பாங்க, அந்த டைமுக்குள்ள பண்ணு சாப்பிடணும். நினைக்காதீங்க, நம்ம ஒரு காமெடிக்கு தான் பண்றோம், நல்லா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுக்காக நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு வந்துடணும், அவங்களால ஓட முடியாது, கஷ்டப்பட முடியாததுக்காக உட்கார்ந்துட்டே என்ன பண்றாங்க, வாழைப்பழம் வேலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடணும். இந்த வேலை நீங்க வச்சுன்னா அவுட்டு, புரியுதுங்களா? அவங்களுக்கு இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. மதிய உணவை முடித்துக் கொண்டு மீட்டிங் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நடைபெறும். நம்முடைய பல்கலைக்கழக தோல்வி வந்திருக்கின்றார். பிறகு பரிசீலிப்பதற்கு நம்முடைய பல்கலைக்கழக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் உள்ளவராக இருக்கிற மாவட்ட செயலாளர் கொண்டு, ஆகவே இந்த போட்டியில் ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த போட்டியில் செல்லக்கூடாது என்பது விதி. இந்த இப்போது அந்த 3 நபர்கள் தேர்ந்தெடுத்து அடுத்தபடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பிறந்த நாள் விழாவை கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, எழுச்சி நாயகர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் உதாரணமாக திறந்து கொண்டிருக்கும் சேப்பாக்கம் திருவள்ளினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளருமான ஆற்றல் மிகு செயல்வீரராக நீ தமிழகத்திலே ஒரு 5ஆம் தலைமுறையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவை நமது 108வது ஆவணத்தில் சார்ந்து மிக எழுதியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பு வகிக்கும்
என் மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட உறுப்பினர் அண்ணன் டி. ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் துவக்கி வந்திருக்கிறோம். அண்ணாவில் தொத்து போகக்கூடிய ஆசிரியர் செயல்வீரர் அனைவருக்கும் வழிகாட்டியாக சிவதூர் அருமையாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, தமிழ் மற்றும் தாய்மை குணமும் கொண்ட ஒரு தலைவங்க, எங்களுக்காக பாடுபடும் உதயநிதி அண்ணங்க. முத்தமிழ் கலைஞர் வழியில் வந்த குடிமகன், தமிழகம் கலக்கி வரும் அண்ணன் தலைமகன். அடுத்தபடியாக தமிழகத்தில் ஒரு மாபெரும் பாசப்பிணைப்போடு ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கின்ற தமிழக இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் திருவில்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான அன்புக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மக்கள் நல திட்டங்களை மக்களுக்காக பல்வேறு வகையிலே அளிக்க வேண்டும் என்று அவரே வேண்டுகோள் விடுத்து ஆடம்பரம் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என் பிறந்த நாளில் அளியுங்கள் என்று ஒரு உன்னதமான ஒரு பாசப்பிணைப்போடு ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த விழா ஒரு ஆடம்பரமான விழாவாக இல்லாத இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல விழாவாக, மக்கள் பாராட்டுகின்ற விழாவாக இந்த விழாவை 108வது வட்டத்தில் அன்புக்குரிய முன்னாள் மாவட்ட உறுப்பினர் தம்பி முன்னாள் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தவர் அன்புக்குரிய தம்பி ரமேஸ்வர் அவர்களுடைய தலைமையில் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டு அவர் என்னென்ன செய்ய போகிறார், எந்தெந்த விதமெல்லாம் இங்கே நடத்த போகிறார்கள் மக்களுக்காக என்று சொல்லி என்னிடத்தில் இணைந்துதான் தொலைபேசி மூலமாக சொன்னார்கள். நான் உடனே ஜேஜி மகால் என்று சொன்னதுமே பரவாயில்லை, இடம் ஓரளவுக்கு ஒத்து போகும், மக்கள் கூட்டம் ஏற்றவாறு அந்த ஜேஜி மகால் நிறைவு பெறும், அதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் பெருமளவுக்கு இங்கே கூட்டத்தை திரட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் தம்பி ரமேஷ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் தம்பி ஏழி முருகன் அவர்களே, இந்த வட்டத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் அன்புக்குரிய தம்பி ரவீந்திரகுமார் அவர்களே, அன்புக்குரிய 108வது வட்டத்தினுடைய செயலாளர் தம்பி இளங்கோவன் அவர்களே, அன்புக்குரிய முன்னாள் வட்ட செயலாளர் அன்புக்குரிய தம்பி காமேஷ் அவர்களே, மற்றும் இதிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட தம்பி ரியாஸ் அவர்களே, புருஷோத்தம் அவர்கள், மாவட்ட பிரிவு அன்புக்குரிய SM செல்வம் அவர்களே, இதில் கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணி செயலாளர் தம்பி தாரா அவர்களே, ஆனந்தி அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, மற்றும் அன்புக்குரிய வெற்றி அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் அன்புக்குரிய தம்பிகளே, மகளிர் அணியை சேர்ந்த சத்யா உள்ளிட்ட அனைத்து மகளிர் அணி சகோதரிகளே, இந்த நிகழ்விலே பரிசுகளில் கலந்து கொண்டு இறுதியாக பரிசுகளை பெற இருக்கின்ற, வெற்றி பெறாதவர்களும் பரிசுகளை பெற இருக்கின்ற அன்புக்குரிய அனைத்து சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய தமிழகத்துக்கு வித்திட்ட, இந்த தமிழகத்தை வளர்த்திட்ட, தமிழக மக்களை
கலைஞர் அவருக்கெல்லாம் பிறந்த நாள், அண்ணா அவருக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் இந்த தமிழகத்தை எப்படி ஒரு காலத்தில் இருந்ததோ அதை அப்படியே புரட்டி போட்டு ஒரு விழிப்புணர்வை மக்கள் உள்ளத்திலே ஏற்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு பிறந்த நாள். இந்த தமிழகத்திற்கு ஆட்சி வந்த போதெல்லாம் என்னென்ன செய்யப்பட்டது, ஏதெல்லாம் செய்யப்பட்டது, எவ்வளவு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன, எவ்வளவு பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, சுரங்க பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது, முதியோர் இல்லங்கள், முதியோர்களுக்காக இல்லங்கள் கட்டப்பட்டது, முதியோர் பெற்று தரப்பட்டது, மகளிர் சுயநிதி குழு உருவாக்கப்பட்டது, அதன் மூலம் நிதி வழங்கப்பட்டது, மகளிருக்கான மகப்பேறு நிதி வழங்கப்பட்டது, அதே போல திருமண நிதி வழங்கப்பட்டது. பல்வேறு வகையான கலைஞருடைய ஆட்சியில் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு, குடிசையில் வாழ்ந்தவர்களுக்கு வீடு வழங்கினார்கள். அது போன்ற ஒரு ஆட்சியை கலைஞர் நடத்தி வந்தார்கள். ஒரு சாதாரண குழந்தை பிறந்தால் அதற்கு கூட நிதி வழங்குகின்ற, பரிசு வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை அரசு ஒப்பிட்டது. அதே போன்றுதான் எல்லா தமிழகத்தில் எல்லா மக்களுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர் அத்தனையும் செய்திருக்கிறார்கள். அவர் காலத்தில் முதியோர்கள் ஒழுங்கான முறையிலே பெற்று வந்தார்கள். அவர் காலத்தில் திருமண நிதியிலிருந்து, மற்ற மகப்பேறு நிதியிலிருந்து, சுயநிதி குழுவிலிருந்து அனைத்தும் உங்களை போன்ற தாய்மார்கள் நல்ல உறுதியுடன், சிறப்புடனும் சிறப்பாக அந்த நிதியை பெற்று வாழ்ந்து வந்தார்கள். ஏதோ ஒரு தொழில் பெற்று ஒரு நாகரிகமாகவும் குடும்ப பாரத்தை குறைக்கின்ற வகையிலும் அவர்கள் அந்த நிதியின் மூலமாக பெற்று அவர் வளர்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருக்கு நாங்கள் விழா எடுத்தோம். அதே போன்றுதான் தளபதி ஸ்டாலின் அவர் இன்று முதல்வராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவருக்கும் அது போன்றுதான் இளைஞரை எழுத்தினார் என்று பெயரிட்டு அவரே சொல்லிவிட்டார், என்னுடைய பிறந்த நாளை பிறந்த நாள் என்று என் பேரன் பண்டிகையாக கொண்டாடுகிறீர்கள் என்று சொல்லி அறிவித்த காரணத்தினால் அதனை இளைஞரை எழுத்தினார் என்று மாற்றிவிட்டோம். ஆக அவருக்கும் பிறந்த நாள் எடுத்தோம். இப்பொழுடைய அவர் மகன் இளைஞரணி செயலாளர் இருக்கிறார், சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய தாத்தா கழக தலைவராக இருந்து தமிழகத்திலே முதல்வராக இருந்த கலைஞர் என்ற தொகுதி சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதிக்கு இப்பொழுது அவருடைய பேரன் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவருக்கு இந்த பிறந்த நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி வர வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இருந்தாலும் அவர் ஆடம்பரம் கூடாது, எதை செய்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள், வேறு பேனர் வைப்பதோ மற்ற வகையான ஏதாவது செய்து அது மூலம் மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய சூழ்நிலையில், போக்குவரத்து இடைஞ்சல் வரக்கூடிய சூழ்நிலையில் எதுவும் இருக்கக்கூடாது என்று பத்திரிகை விட்டுவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் இதே மழையில் என்று சொன்னால் இந்த தொகுதியிலே ஒரு வட்டத்துக்கு 5 இடங்களிலே அன்னதானம் அளிப்போம். ஒவ்வொரு வட்டத்திலும் அன்னதானம், புடவைகள் வழங்குதல், வேட்டி வழங்குதல் மற்றும் உள்ள பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்குதல் நிறைய செய்வோம். மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்திருந்தாலும் அவையெல்லாம் நிறுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் மண்டபத்தில் நடக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஒரு விழா தம்பி ரமேஷ் அவர்கள் மூலியமாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஒன்று இங்கே மாவட்ட செயலாளர் வருவதாக இருக்கிறார்கள். அவர் சேப்பாக்கத்திலே 1000 மணிக்கிலும் உதயநிதியோடு இருந்து அவர் மக்களுக்கு அங்கே அரிசி போன்ற வகைகளும் மற்றும் மளிகை பொருட்களும் மற்றும் உள்ள சாப்பாடு போன்ற வகையெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு மணி வாக்கில் இருப்பார்கள். அங்கே ஒரு 1:00 வரேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். சூழ்நிலையை கருதி அவர் கண்டிப்பாக வருவார். அந்த வகையில் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தம்பி ரமேஷ் அவர்களை நேரத்தில் நான் பெரிதும் உங்கள் சார்பாக அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே இவர் இதை விட பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தணும், தளபதியுடைய பிறந்தநாளை நான் கேட்டேன், நடத்துப்பா அப்படின்னு சொன்னேன். மிக பெருசா நடத்தணும் எல்லா வகையிலுமே அப்படின்னு சொன்னார்.
நடத்துங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக அது தள்ளி போய்விடும். தேர்தல்லாம் வந்துடுச்சு, கொரோனா வந்துடுச்சு, கொரோனாவுக்கு பிறகு தேர்தல் வந்துடுச்சு. அதனால அவர் செய்யல. ஒரு 10-15 லட்சம் ரூபாய் செலவுல நல்ல பிரமாண்டமா செய்ய போறேன்னு சொல்லியிருந்தாரு என்கிட்ட. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அது தள்ளி போனாலும் கூட அதை நினைவு வைத்து இந்த ஒரு விழாவை கவனத்தோடு நேற்றைய தினமே நேரத்தில் அறிவித்து இதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடியே அவரை நான் உங்கள் சார்பாக மனமாற அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழா துவங்குவதற்கு மிக சிறப்பாக எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இதுல யாரையும் எத்தனை கீழே விழுந்துறாருங்க. முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. ஒளிமுத்தம் வைத்ததும் சிதறும் அப்பாறை துளிகள், அதற்காக கண்ணீர் சிந்தாது சிற்பத்தின் விழிகள். கருமேகம் முட்டிக் கொட்டும் அத்தண்ணீர் பொறிகள், அவை வீழ்ந்தால் பற்றிக் கொள்ளட்டும் உன் நெஞ்சின் திரிகள். செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. ஆயிரம் தடைகளை உன் முன்னே காலம் என்று குவித்தாலும், ஆயிரம் பொய்களை ஒன்றாய் சேர்ந்து உன்னை பின்னால் இழுத்தாலும், முன் செல்லடா, ஓகே, முன் செல்லடா, முன் செல்லடா, முன் செல்லடா. செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. தூரம் நின்று யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், உள்ளே சென்று நேசித்தால் அக்கடலும் முந்தன் தோழந்தான். இனிமேல் பழியை போடாமல் நீ உன்மேல் பழியை போடு, ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும், உன் வாழ்க்கை காரணம் கேடு. முன் செல்லடா, முன் செல்லடா, தோல்விகளும் முன் செல்லடா, முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை. I used to believe we were burning on the edge of something beautiful, something beautiful. Selling a dream, smoking mirrors keep us waiting on a miracle, on a miracle. Say go through the darkest of days, heaven's a heartbreak away. Never let you go, never let me down. Always been a hell of a ride, driving the edge of a knife. Never let you go, never let me down. Don't you give up, nah, nah, nah. I won't give up, nah, nah, nah. Let me love you, let me love you. Don't you give up, nah, nah, nah. I won't give up, nah, nah, nah. Let me love you, let me love you. Don't you give up, nah, nah, nah. I
beautiful, something beautiful. Selling a dream, smoking mirrors keep us waiting on a miracle, on a miracle. He didn't walk up with a how you doing. When he came in, he said there's a lot of girls I can do it, but I can't wait. I knew him forever in a minute. That summer night, and how fast as he got mellow in him, he got me feeling like ooh. I knew it when I met him. I loved him when I left him. Got me feeling like ooh. And then I had to tell him I had to go. Oh na 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 na. Havana, ooh na na. Half of my heart is in Havana, ooh na na. He took me back to East Atlanta, na na na. Oh, but my heart is in Havana. My heart is in Havana, Havana, ooh na na. Just graduated fresh on campus, fresh out East Atlanta with no manners, damn. Bump on her bumper like a traffic jam. Ay, I was good to pay that girl like Uncle Sam. Back it on me, shawty craving on me, get to eating on me. She waited on me, shawty kicking on me, got the bacon on me. The sister in the making on me, point blank close range that beat. If it costs $1 million, that's me. I was getting moolah, baby. Havana, ooh na na. Half of my heart is in Havana, ooh na na. He took me back to East Atlanta, na na na. Oh, but my heart is in Havana. My heart is in Havana, Havana, ooh na na.